கிறிஸ்துவுடன் பார தெய்வ பிள்ளைகளுக்கு தேர்வாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடி வரவும் ஆண்டவருடைய கருத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம், ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று நம்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். என்னதான் இந்த பூமியிலே மாற்றங்கள் வந்தாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உண்மையில் அப்ப கிருபையும் சமாதானமும் நம்மை விட்டு விலகாது. அல்லேலூயா. அப்படி மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்மேல் மனதுருகிற ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மேல் மனதுருகிற தேவாதி தேவன் சொல்லுகிறார். கிருபையும் சமாதானமும் உங்களை விட்டு விலகுவதில்லை என்று. அல்லேலூயா. அதனால இந்த இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் என்ன நமக்கு சமாதானமும் கிருபையும் நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. அதனால எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிக யோலகள் துணை இயேசுவே என்று நாம் பாடுகிற பாட்டையும் பாட வேண்டும். விசுவாசத்தையும் ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த மனதுருகிற தேவன் கிருபையும் சமாதானத்தையும் நம்மை விட்டு விலக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா 55:7 வாசிக்கும் போது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறவருக்கு தயையை பெருத்திருக்கிறார். அல்லேலூயா. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். அல்லேலூயா. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள் துன்மார்க்கத்தை விட்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? திரும்ப. அக்கிரமக்காரர்களாய் நடக்கிறவர்கள் தங்கள் அக்கிரமத்தை விட்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? திரும்ப. மனம் திரும்பணும். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பரலோக ராஜ்யம். அப்ப மனம் திரும்புதல் உண்டாகும் போது தேவன் நம்மேல் மனதிருகுவார். அல்லேலூயா. நாம் பொல்லாதவர்களாய் இருந்தால் அவைகளை விட்டு விலக வேண்டும். நாம் தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கும்படி திரும்ப வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மேல் மனதிருகுவார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது பாடுகள் நிறைந்த உலகமாயிருக்கிறது. போராட்டங்கள் நிறைந்த உலகமாயிருக்கிறது. இது ஒரு மாயை உலகமாயிருக்கிறது. அல்லேலூயா. என்ன நடக்கும் என்பதை யூகித்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாயை உலகமாயிருக்கிறது. அப்ப இந்த உலகத்திலே
ஆண்டவருடைய சமாதானமும் ஆண்டவருடைய கிருபையும் நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டுமானால் நாம் அக்கிரமங்களையும் துன்மார்க்கத்தை எல்லாம் விட்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். பாருங்க, யோவான் 1:31 நாம் வாசிக்கும் போதே, யோவான் 9:31, பாவிகளுக்கு தேவன் செய் கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செய் கொடுப்பார். அல்லேலூயா. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாவிகளுக்கு தேவன், துன்மார்க்கனுக்கும் அக்கிரமக்காரனுக்கும் ஆண்டவர் செய் கொடுக்கிறது. துன்மார்க்கனும் அக்கிரமக்காரனுமா இருந்து ஜெபம் பண்ணினாலும் ஆண்டவர் செய்ய மாட்டார், செவி கொடுக்க மாட்டார். அதான் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பான். தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பான். அல்லேலூயா. தேவபக்தி, தேவபக்தி உள்ளவனே தேவன் நமக்காக. ஆமா, தேவபக்தி உள்ளவன் தான் தேவனுடையவன். தேவபக்தி இல்லாதவன் தேவனுடையவன் அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கு சபைகள் இருக்கின்றன, அநேக சபைகள் இருக்கின்றன. ஆனா தேவபக்தியை குறித்து பேசுகிற சபை எவ்வளவு இருக்கிறது? தேவபக்தி உள்ளவர்களாய் நடக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆனா தேவபக்தி உள்ளவரை தான் தேவன் நமக்காக செய்தவர். தேவபக்தி இல்லைன்னா எவ்வளவுதான் ஆராதித்தாலும் நமக்கு அது ஆசீர்வாதமாய் மாறாது. அல்லேலூயா. அதான் இங்கே சொல்லப்பட்ட ஒரு தேவபக்தி உள்ளவராயிருந்த அவருக்கு சித்தமானதை செய்தார் அவனுக்கு செய்து கொடுப்பார். அல்லேலூயா. தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு சித்தமானதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், ஒருவேளை தான் தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்கலாம், இல்ல தேவபக்தியின் பேசத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அவருக்கு சித்தமானவைகளை செய்யறோமா செய்யலையான்னு யாருக்கு தெரியும்? ஊழியக்காரர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, தேவபக்தி உள்ளவர்களாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்கிறார்களா என்பது அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய பைபிள் காலேஜில் போய் உட்கார்ந்துருந்து எழுதி கற்றுக்கொண்ட காரியங்கள் கிடையாது. தேவபக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அவ்வளவுதான். தேவபக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். தேவபக்தி இல்லாமல் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்யலைன்னா செவி கொடுக்க மாட்டார். அவ்வளவுதான். இப்படியும் அப்படியும் பார்த்துக்க வேண்டியதுதான். அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் நாம் மனம் திரும்பும் போது நம்மேல் மனதுருகிறார். அல்லேலூயா. அப்படியே உருகிறார். ஒருவேளை எவ்வளவு பெரிய பாவிகளாக, எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரர்களாக நம்ம இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நாம் மனம் திரும்பும் போது நம்மேல் மனதுருகிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க நல்லா படிக்க மாட்டாங்க, அம்மா 2 அடி போடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் இது நல்லா படிப்பாமா அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்லும். உடனே அந்த அம்மா என்ன பண்ணிடுவாங்க? மனதுருகிடுவாங்க. நாளை உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரம்பா அப்படின்பாங்க. அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? மனது உருகிறார். மனம் திரும்பும் போது அவர் மனதுருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம்.
நீதிமானே அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அல்லேலூயா. அவர் நீதிமான்களை அழைப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரவில்லை, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தார். அல்லேலூயா. எந்த பாவி மனம் திரும்புகிறானோ அவனை அழைக்க வந்தார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனம் திரும்பும் போது நாம் எப்படிப்பட்ட பாவிகளாய் இருந்தாலும் மனம் திரும்பும் போது ஆண்டவர் நம்மேல் மனதுருகிறார். அல்லேலூயா. அதே மாதிரி எவர் மேலேயோ நமக்கு கோபங்கள் திடீர்னு வரும். ஆனால் அவர்கள் ஒரு மன்னிப்பை ஒரு நாள் போதும், எல்லா பாவம் உடனே என்ன ஆயிரும்? ஆமா, மன்னிக்கப்பட்டு உடனே நம்முடைய இருதயம் அப்படியே கூலாகி போயிடும். இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நான் அதையெல்லாம் எப்பவே விட்டுட்டேன், இருக்கதான் செய்யும் இதயத்துல. ஆனாலும் மன்னிப்பு கேட்டவுடனே அதை எப்பவே நான் என்ன செஞ்சுட்டேன்? விட்டுட்டேன் அப்படிமா. அல்லேலூயா. அதுதான் மனதுருக்கம். இயேசுவும் அப்படிதான் நம்ம மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தபடியாய் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இருந்து. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர்கள் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவர் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவரை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தான். இப்போ எரிகோவில் இருந்து எருசலேமில் இருந்து ஒரு மனுஷன் எங்க போகிறான்? ஆமா, எருசலேம் சமாதானத்தின் வீடு, அப்பத்தின் வீடு. எரிகோ துன்பத்தின் வீடு. சமாதானத்தின் வீட்டில் இருந்து ஒருவர் எங்கே போகிறான்? துன்பத்தின் வீட்டுக்கு போகிறான். சமாதானம் உள்ள இடத்துல இருந்து ஒருத்தன் எங்க போறான்? துன்பம் நிறைந்த வீட்டுக்கு போகிறான். அப்ப போற வழியிலே அவனுக்கு என்ன உண்டாகிறது? துன்பம் உண்டாகிறது. போற வழியில என்ன உண்டாகிறது? துன்பம் உண்டாகிறது. என்ன துன்பம் உண்டாகிறது? கள்ளர்கள் அவனை பிடித்து வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அல்லேலூயா. அவன் கள்ளர் கையில என்ன செய்கிறான்? அகப்படுகிறான். அது முதல் துன்பம். அல்லேலூயா. அவர்கள் அவர் வஸ்திரங்களை உரிந்து போடுகிறார்கள். இரண்டாவது துன்பம். அப்புறம் அவனை காயப்படுத்தி மூன்றாவது என்ன செய்கிறார்கள்? காயப்படுத்துகிறார்கள். அப்ப எப்படி காயப்படுத்துகிறார்கள்? அடி அடின்னு அடிக்கிறார்கள். அல்லேலூயா. அடிச்சு காயப்படுத்துகிறார்கள். இப்ப என்ன செய்கிறார்கள்? ஆமா, இப்ப இவரு பிழைக்கிறது கடினமான சூழ்நிலை. எந்த சூழ்நிலையிலே அவனை விட்டு போகிறார்கள். அல்லேலூயா. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறான். ஒரு ஆசாரியன் அந்த பக்கம் வருகிறான். ஆசாரியா யாரு? ஆண்டவருடைய வேலையை செய்கிறவன். அல்லேலூயா. நம்ம கணக்குப்படியே வச்சுக்கோமே. ஒரு பாஸ்டர் அந்த பக்கமாய் வந்து அவனை கண்டு வழி விலகி போகிறார். ஏன் வழி விலகி போகிறார்? இவனுக்கு எத்தனையோ தடவை சுவிசேஷம் சொல்லியாச்சு. ஆனா இவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு என்ன செய்யறதில்லை? கீழ்ப்படி. இப்ப குற்றுயிராய் கிடக்கிறான்.
இவனை நான் இப்ப தொட்டா என்ன ஆகும்? தூக்கணும், ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும். சாயங்காலம் இருக்கிற மீட்டிங்கில் நான் என்ன செய்ய முடியாது? தேவ செய்தியை கொடுக்க முடியாது. அப்படின்னு அவர் நினைச்சு ஒரு பக்கமா என்ன செய்கிறார்? விலகி போகிறார். அடுத்த நடக்கிறது அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு ஒரு பக்கமாய் விலகி போகிறான். இவர் ஐயோ அம்மா ஒண்ணு கத்தி கொண்டிருக்கிறார். ஆசாரியனும் வழி விலகி போகிறான், லேவியனும் வழி விலகி அப்படி பக்கமாய் போகிறான். அல்லேலூயா. இப்ப இவனுக்கு துன்பத்தின் மேல துன்பம். எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போனதுனால 5 துன்பங்கள் இங்க நடக்குது. 5 காரியம். அல்லேலூயா. கள்ளர் கையில் அகப்பட்டான், வஸ்திரங்களை ஒளிந்து போட்டார்கள், காயப்படுத்தினார்கள், குற்றுயிராக விட்டு போனார்கள். ஆசாரியனும் வழி விலகி போகிறான், லேவியனும் வழி விலகி. அந்த வழியை இப்ப சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகிறான். அல்லேலூயா. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரு. அல்லேலூயா. இயேசுதான் நல்ல சமாரியன். அல்லேலூயா. சமாரியன் கண்டு மனது உருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். அல்லேலூயா. இப்போ நல்ல சமாரியன் அவனை காண்கிறார், மனதுருகிறார், கிட்ட வருகிறார், அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டுகிறார், அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றுகிறார், சத்திரத்துக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. அந்த வழி விலகி போனாங்கள 2 பேரு, ஆசாரியனும் லேவியனும் இருந்த அந்த சத்திரத்துக்கு தான் கொண்டு போகிறார். அல்லேலூயா. அதனால ஒரு நாள் இவரே வைத்து என்ன செய்கிறார்? பராமரிக்கிறார். ஒரு நாள் சமாரியனே வைத்து பராமரிக்கிறார். அல்லேலூயா. மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு. இப்ப அந்த சத்திரத்தான் கையில 2 பணத்தை எடுத்து கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனவனுக்கு நடந்த சம்பவங்களை பார்க்கிறோம். இப்ப அவனுக்கு இந்த நல்ல சமாரியன் என்ன பணத்தை கொடுக்கிறார்? 2 பணத்தை கொடுக்கிறார். புதிய ஏற்பாடாகிய ஒரு பணத்தையும் பழைய ஏற்பாடாகிய ஒரு பணத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு மேலே ஏதாவது அதிகமாய், இதுக்கு மேலே நீ அதிகமாய் ஜெபித்து அதிகமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி அவன் வழி தப்பி போகாதபடி ஏதாவது நீ செய்தாயானால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட இருக்கிறது. ஊழியக்காரனுடைய கிரியைக்கு தக்க பலன் ஆண்டவரோடு கூட இருக்கிறது. விசுவாசிகளுடைய கிரியைக்கு தக்க பலன் ஆண்டவரோடு கூட இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், நீங்க எல்லாம் செய்கிற கிரியைக்கு தக்க பலனோட ஆண்டவர் என்ன செய்கிறார்? வர இருக்கிறார். அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க எல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறாங்களா? சிலர் கொஞ்ச நாள் கழிஞ்சு பாஸ்டர்னாவது கூப்பிடுறாங்க. சிலர் பாஸ்டரை பார்த்தா என்ன செய்யறாங்க? அதான் வரான் தாடிக்காரன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நிற்கிற நண்பர்கள் கிட்ட சொல்லிட்டு பக்கமாய் விலகி போகிறார்கள். அல்லேலூயா. என்ன சகோதர பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே, அவரே வாராரே,
அப்ப ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாரார். வேற யாரும் வரல, அவரே வாரார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் கொடுத்த அந்த 2 பணம் கொடுத்தாருல்ல, அந்த 2 பணத்தை ஒரு பணத்தை அதை செலவு பண்ணி பார்க்கும்போது பாருங்க, மத்திய 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையதே. ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுத்துட்டு போறார். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையதே. அல்லேலூயா. அப்போ சோதனை வரும்போது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சோதனை என்று எங்களை என்ன செய்யும்? ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கணும். அதை விட்டு சோதனை வரும்போது கர்த்தர் பாரார், கர்த்தர் கேளார் இதெல்லாம் சொல்லி பசை மொழியெல்லாம் பாடக்கூடாது. கஷ்டம் உள்ளது, கொடுமையானது. அல்லேலூயா. அந்த நேரத்துல நாம் ஆண்டவர் பக்கமாய் நிற்கிறோமா என்பதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அல்லேலூயா. பாருங்க, அதுதான் 26 மத்தேயு 26:41 ஆண்டவர் திரும்ப ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நமக்கு உள்ள ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உற்சாகம் உள்ளவராக தான் இருக்கிறார். ஆனா மாம்சம் பலவீனம். இப்ப அதிகாலையில தூக்க எழும்புவோம், ஜெபம் பண்ண தொடங்குவோம். ஆவி உற்சாகமாய் நம்ம தூக்கத்தை எல்லாம் எழுப்பி ஆவியானவர் ஜெபம் பண்ண தூண்டுவார், ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம், வாய் ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், தலை என்ன ஆகும்? எப்படி ஆகும்? மாம்சம் என்ன ஆகுது? பலவீனம் உள்ளவாய். அப்போ இதான் மாம்சம், பலவீனம் உள்ள மாம்சம். அதனால என்ன செய்யணும்? சோதனைக்குட்படாதபடிக்கு ஆமா இதுக்காகவும் ஜெபம் பண்ண, விழித்திருந்து ஜெபம் பண்ண. இப்போ இந்த நாளில் வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலமான ஒரு காரியம், அனுகூலமோ அனுகூலம் இல்லையோ, அவங்க கையில் இருக்க செல்போன்லேயே அப்படி தட்டிடுவாங்க. அவங்களுக்கு 50,000மோ 1,00,000மோ லோன் என்ன ஆயிடுது? உடனே சாங்ஷன் ஆயிடுது. அப்போ ஜெபம் பண்ணுனா 1,00,000 வருமா? நான் செல்போனில் தட்டுனது என்ன ஆயிடுச்சு? 1,00,000 ரூபா கிடைக்கும். அப்புறம் அந்த 1,00,000 ரூபாயை கட்டுறதுக்கு எவ்வளோ நாட்கள், சமயங்களில் 1 வருஷமோ 2 வருஷமோ கூட கஷ்டப்பட வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. வாங்குற சம்பளத்தை என்ன செய்ய முடியல, செலவு பண்ண முடியல. ஆசைப்படுகிற ஒரு பொருளை மனைவி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியல. அல்லேலூயா. அப்படி வாங்கி கொடுக்கணும்னா திரும்பவும் என்ன செய்யறாங்க? திரும்பவும் கடன், கடனுக்கு மேல கடன், கடனுக்கு மேல கடன். அதே மாதிரி கடைக்காரனும் 0% வட்டி, 1 ரூபா கூட நீங்க கட்ட வேண்டாம், இல்லை வெறும் 500 ரூபா கட்டுங்க, 100 ரூபா கட்டுங்க, 50 ரூபா கட்டுங்க. உங்களுக்கு தேவையான பொருளை என்ன செய்யுங்க? தூக்கி கொண்டு போங்கன்னா அவனோட. அல்லேலூயா. அதனால இப்படி நம்முடைய பிள்ளைகள் சோதனைக்கு மேல சோதனைக்குள்ள விடுறாங்க. அதனால ஆண்டவர் சொன்னார், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் வாசலை நமக்கு திறப்பார். அல்லேலூயா. இல்லை நான் இடதுபுறம் போக வேண்டுமா, வலதுபுறம் போக வேண்டுமா, நேராக போக வேண்டுமா என்பதை ஆவியானவர் சொல்லுவார். அல்லேலூயா. இடதுபுறம் சாயும் போதும் வலதுபுறம் சாயும் போதும்
இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் பின்னாலே இருந்து. அப்ப ஜெபம் பண்ணாதானே கேட்கும். பிரச்சனை இல்லாத இடம் வருடம் இருக்காது. அல்லேலூயா. பாஸ்டருக்கும் பிரச்சனை இருக்கும், பாஸ்டர் மனைவிக்கும் பிரச்சனை இருக்கும், பாஸ்டருடைய பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இருக்கும். ஏன் இந்த பிரச்சனை வருது? விழித்திருந்து ஜெபம், விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். வாலிப பிராயத்தில் எல்லாம் புருஷனும் மனைவியும் உட்கார்ந்திருந்து ஜெபம் பண்ணணும், சோத்திரம் பண்ணணும். சோத்திர பலியிடுகிறவர் என்னை, இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை துதிக்கணும். எழுப்பி உட்கார்ந்திருந்து துதிக்கணும். ராத்திரி துதிக்கிறீங்களோ, விடிய காலத்தில் துதிக்கிறீங்களோ, பகல்ல துதிக்கிறீங்களோ. வேலைக்கு போறவங்க சொல்றாங்க, வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள நேரம் 12 ஆயிடுது. சிலர் அதுக்கப்புறம் தான் சமையல் பண்றாங்களாம். பிள்ளைங்க பண்ண மாட்டேங்கிறாங்களாம். ஏன்னா அம்மா செஞ்சாதான் சமையல் எப்படி இருக்கா, ரொம்ப ருசியா இருக்குதுன்னு. வாலிப பிள்ளைங்க எல்லாம் 11 மணி வரை அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, பார்த்துட்டு இருக்கிறது பரவாயில்ல, காய்கறி எல்லாம் வெட்டியாவது வைக்கலாம் இல்லை, அதையும் செய்யலாம். அப்ப இந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி விட்டா ஏன் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருது? அம்மா ஏதோ வருத்தப்பட்டு துக்கப்பட்டு சமையல் பண்ணி டிஃபன் பண்ணி சாப்பாடு பண்ணி எல்லாம் கொடுக்குது. மாமியார் வீட்டில் கொடுத்துடுவாங்களா? மாமியார் வீட்டில் அப்படி கொடுத்தா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க? குழம்புல உப்பை காணும், காரத்தை காணும், ருசியை காணும்னு சொல்லுவார்கள். அப்ப அங்க பிரச்சனை தான் வரும். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சோதனைக்குட்படாதபடி, சோதனை நமக்கு வராதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணா ஒரு சோதனையும் வராது. ஜெபம் பண்ணா நீ பெருசா நான் பெருசா என்னோட பிரச்சனை வராது. அதனால எல்லாரும் விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணணும். அப்ப ஆண்டவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? மனதுருகிறார். அந்த எரிகோவுக்கு போனவன் அடிபட்டு விழுந்து கிடந்த போதும் அவனுக்கு சோதனை நேரத்தில் அவனுக்கு ஒருவேளை அவன் எருசலேமிலே இருந்து கிளம்பினவன், அதனால அவன் ஜெபித்து கொண்டே கிடந்திருப்பான். அல்லேலூயா. ஏதோ தவறு பண்ணிட்டேனே ஆண்டவரே, என்ன கொஞ்சம் தூக்கி எடுங்கப்பா, என்னை கண்டு ஒருவர் வருவாங்க மாட்டேங்கிறாங்க, பக்கத்துல எல்லாரும் வழி விலகி போறாங்களேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருப்பான். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு மனதுருகினார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தால் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, ஆமா, இயேசு போற இடத்திலே எல்லாம் திரளான ஜனங்கள் கூடுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு அவர்கள் மேல் என்ன செய்கிறார்? மனதுருகிறார். திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகிறார். அப்ப மனதுருகி அதுல வியாதியஸ்தர்களா இருந்தவர்களை சுகமாக்கினார். அப்ப இப்ப ஆலயத்துக்கு திரளான ஜனங்கள் வந்து கூடுகிறார்கள். அப்ப திரளான ஜனங்கள் வந்து கூடும்போது ஆண்டவர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. உடனே அதுல வியாதியஸ்தராய் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனதுருகி சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்ப நம்முடைய ஆலயத்திலும் கூட திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மற்றவர்களுக்காட்ட எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப சுகம் ஆகுமா, பாஸ்டர் ஜெபித்தால் சுகமாகுமா என்று வந்து திரளான ஜனங்கள் வருவார்கள். அல்லேலூயா. திரளான ஜனங்கள் வருகிறதை பார்த்து ஆண்டவர் மனதுருகிறார். வியாதியாயிருக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஆமா, ஜெபிக்கிறது பாஸ்டர் ஆனாலும் கூட்டி வர்றது விசுவாசிகளானாலும் சுகம் கொடுக்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு சுகம் கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒன்றும் செய்யாமல் இருந்தால், திரளான ஜனங்கள் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் மனசுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா.
மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். அல்லேலூயா. அப்ப கண்களை தொட்ட உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. அதற்கு முன்ன நடந்த சம்பவத்தை பாருங்க. 30ஆம் வசனத்திலே வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. என்ன, அவர் 2 பேரும் குருடர்கள். தெருவில் ஆள் நிறைய போகும்போது இவங்களுக்கு சில்லறையும் கிடைக்கும், அவங்களும் கொஞ்சம் பேசிக்கொண்டே போவார்கள். அல்லேலூயா. உடனே அவர்கள் கேட்கிறார்கள், இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அதான் தாவீதின் குமாரன் இயேசு என்ன செய்கிறார், வருகிறார் என்று சொன்னார்கள். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இயேசு அவளியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு என்று கூப்பிட தொடங்கினார். அல்லேலூயா. அப்ப இயேசு வருகிறார் என்று சொன்னவர்கள் இப்ப என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. அவர்கள் பேசாதிருக்கும்படி, ஆமா, முதல்ல இயேசு வருகிறார் வருகிறார் என்று சொல்லி கொண்டு போனார்கள். இவர்கள் தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டார்கள். உடனே நடக்கிறவங்க எல்லாம் பேசாதீர்கள்டான்னு சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்களுக்கு கண்களை என்ன செய்யணும், திறக்க வேண்டும் என்றார்கள். உடனே இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. கூப்பிடுகிறார்கள், கேள்விப்பட்ட உடனே கூப்பிடுகிறார்கள். நம்ம பிறந்ததே கிறிஸ்தவனா தான் பிறந்தோம். இன்னும் 1 மணி நேரம் முழுசா உட்காந்து என்ன செய்யல, ஜெபம் பண்ணல. கூப்பிடுகிறது ஜெபந்தான். இவங்க கேள்விப்பட்ட உடனே ஜெபிக்க தொடங்குகிறார்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சத்தம் போடாதேன்னு அதட்டுறாங்க. ஆனாலும் கூப்பிடு, இன்னும் அதிகமாக கூப்பிடுகிறார்கள். உடனே இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு என்ன, நாங்கள் பார்வையடைய வேண்டும், எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய அந்த பேச்சை கேட்டதும் ஆண்டவர் மனதுருகினார். அல்லேலூயா. இயேசு மனதுருகி அவர் கண்களை, உடனே அவர்கள் பார்வையடைந்து. அப்போ ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு மனுஷனே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றால், நாம் கூப்பிட்டால் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவாரா, தரமாட்டாரா? அப்ப நம்ம கூப்பிட்டா தேவன் என்ன செய்வார், மனதிருவார். அதனால இன்றையிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், கூப்பிட வேண்டும். கூப்பிட்டா அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சோர்ந்து போனவர்களும் சிறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மீதி வேலையாட்களோ கொஞ்சம், அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடு எப்படி இருக்கும்? ஒரு 100 ஆடு இருந்துச்சுன்னா
ஒவ்வொன்றும் ஒரு 5 10 அப்படி ஒரு பக்கமாக போகும். அப்படிதானே? மேய்ப்பன் இல்லாத ஆடு. அப்படி மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி என்ன பண்ண சொல்றார்? நம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி. ஆமா, வேலையாட்கள் கொஞ்சமாக இருக்கிறார்கள். அதனால வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டி ஜெபம் பண்ண. இப்போ கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியுது. எப்படி கண்ணுக்கு தெரியுது? தொலைக்காட்சி பெட்டியில பார்த்தா கண்ணுக்கு தெரியுது. திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல தேர் இழுக்கிறாங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட கிறிஸ்தவங்க அல்லேலூயா. தேர் 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 இழுக்க போயிருக்கிறீங்களா? டைம் இல்லையா உங்களுக்கு? எல்லாருக்கும் டைம் இல்லைதான். ஆனாலும் தேர் இழுக்கிறாங்கன்னு சொன்னா அங்கே போய் என்ன செய்யறாங்க? கிறிஸ்தவங்க பயங்கரமாக கூடுறாங்க. பெரிய கூட்டம். தேர் இழுக்கிற இடத்துல ரொம்ப பெரிய கூட்டம். அப்புறம் பட்டாசு வெடிக்கிறாங்க. தேர் உருண்டு இவருக்கு கால் மேலே ஏறி போகுது, கை மேலே ஏறி போகுது. எப்படி இல்லாமோ நடக்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் பவனி போனான். அப்போ கொஞ்சம் பேர் துணிகளை விரித்தாங்க, கொஞ்சம் பேர் மரக்கலைகளை எல்லாம் என்ன பண்ணாங்க. ஆனா இயேசு அதை விரும்பவில்லை. அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம ஆட்கள் இன்னைக்கு ஒரு சிலையை, இயேசுக்கு ஒரு சிலையை செய்து வச்சுட்டு அதை இப்படியே பண்ணி தங்களுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலேயே ஸ்தாபிக்கிறார்கள். அல்லேலூயா. கேட்டா 12 வருஷம் பைபிள் காலேஜில் படித்தாதான் குருவானவர்னு பட்டம் கொடுப்பாங்களாம். அல்லேலூயா. எத்தனை வருஷம் படிக்கணும்? 12 வருஷம். 12 வருஷம் பைபிளை படித்தோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் யாதொரு சொல்வத்தியாகலும் உண்டாக்கவும் வேண்டாம், அவைகளை சேவிக்கவும் வேண்டாம். இது நம்ம சபைக்கு வரவங்களுக்கிட்ட அந்த அதிகாரத்தை எடுத்து கொடுத்து அடுத்த வாரம் சொல்லுங்கன்னு என்ன சொல்லிடுறீங்க. கரெக்ட். ஆனா 12 வருஷம் குருவான ஒரு பட்டம் படித்தவங்களுக்கு தெரியும். அது இன்னும் மனசுல வரல. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்காவது புரியுதா? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பாக ஒரு சொர்வத்தை ஆகலும் யாதொரு கிரகத்தை ஆகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உங்களுக்கு ஒரு நாள்லயே தெரியுது. ஆனா 12 வருஷம் படிச்சவங்களுக்கு இன்னும் என்ன செய்யல தெரியும். அதனாலதான் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறடிக்கப்பட்டவர்களும் தோய்ந்து போனவர்களும் மனதுருகி சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம், அதனால் அறுக்கும்படி அறுவடை செய்யும்படி வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அதனால நாம் தினமும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதே ஊழியக்காரங்களை தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான்.
அவளோ கைம்பெண்ணா இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அவைகளை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அல்லேலூயா. அப்போ இங்க மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா. அப்போ அவருடைய சீசர்கள் அநேகம் திரளான ஜனங்கள் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமைத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். அல்லேலூயா. விதவை மேல ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனதுருக. அதே மாதிரி நிறைய விதவைகள் மேல மனதுருகிறதை பார்க்கவும். எலிசா காலத்துல ஒரு விதவை வந்து, என் புருஷன் நல்லவனா இருந்தான், ஆனால் மரித்து போயிட்டான், நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தான், இப்ப வாங்குறவங்க எல்லாம் என் பிள்ளைங்களை அடிமையாக்கி கொள்ள பாருங்க. அப்போ உன்னிடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு குடம் என்ன இருக்கு. இப்போ நீ போய் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பாத்திரங்களை எல்லாம் வாங்கி வீட்டுக்குள்ள இருந்து உன்னை கையில் இருக்க குடத்துல இருக்க எண்ணெயை ஒன்னொன்னா என்ன செய், பார்த்து வை. எல்லா பாத்திரமும் தீர்ந்த போது தண்ணீர் வாரதும் எண்ணெய் வாரது நின்று போச்சு. உடனே அவள் எலிசாவிடத்துல போய் சொல்றான், நடந்தார். இப்போ அதை விற்று கடனை விற்றுவாள், மீதி இருக்கிறத வந்து வச்சு நீ உள்ள பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணு. அல்லேலூயா. அதே மாதிரி எலிசா காலத்துல கூட ஒரு சம்பவம் நடந்தது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவை நடந்திருக்க அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லேலூயா. எலிசா காலத்துல ஒரு பஞ்சம் வந்தது. அப்ப எலியா ஆத்தங்கரையிலே போய் உட்கார்ந்துருக்க சொல்லுறாரு. எந்த ஆத்தங்கரை? அப்ப அந்த ஆற்றங்கரையிலே போய் உட்கார்ந்துக்கிறார். உனக்கு காலையிலேயும் மாலையிலையும் என்ன செய்யும்? அப்பத்தை கொண்ட அப்பத்தையும் இறைச்சியும் கொண்ட அந்த ஆற்றின் தண்ணீரை என்ன செய்? ஆர்வம் அற்றி போச்சு. அல்லேலூயா. இப்போ எலிசா விதவையின் இடத்து வீட்டுக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்ப விதவைகள் எல்லாம், அப்போ எலிசா என்ன நினைச்சிருப்பாரு? விதவைகள் எல்லாம் ரொம்ப பணக்காரியா இருப்பாங்க. அங்கே போய் ஒலிவ வாசல்ல போய் அங்கே விறகு பொறுக்கி கொண்டிருந்த ஒரு விதவையை பார்த்து கொஞ்சம் தண்ணி எடுத்துவான். தண்ணி எடுக்க போகும்போது ஒரு சின்ன அடையை செஞ்சு எடுத்துவா அப்படின்னு. அப்போதான் அந்த அம்மா சொல்கிறான், கலச ஒருபடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை, ஆனாலும் நீ என்ன செய், அதிலே ஒரு சிறு அடையை செய். அல்லேலூயா. அப்போ நானும் என் மகனும் செஞ்சு சாப்பிட்டு சாக போறோம். அல்லேலூயா. அது அங்கே நடக்கிற சம்பவம். அல்லேலூயா. அவங்க சாக போறாங்களாம். ஆனா எலியா என்ன சொல்லுகிறார்? 18ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பொன்ராஜா
என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். ஹல்லேலூயா. இப்போ அவன் என்ன சொல்றான்? நானும் என் குமாரனும் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை என்ன செய்கிறான்? எனக்கு அவனுக்கு முதல்ல எனக்கு ஒன்று செஞ்சு கொடு, ரெண்டாவது என்ன செய், உனக்கு விருப்பத்தின்படி சாப்பிட்றதுக்கு செய். கடைசியில் பார்த்தா கொஞ்ச நாள்ல அவருக்கு பையன் செத்து போகிறான். ஹல்லேலூயா. பிறகு 24ஆம் வசனம். அப்பொழுது ஸ்ரீ எலியாவை நோக்கி நீதி என்னுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. 23ஆம் வசனம் 2ஆம் வசனம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. உள்ள பிழைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுகிறாள், இப்பொழுது நீ தேவனுடைய மனுஷர் என்றாகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடன் அன்பானவர்களே, இயேசு மனதுருகிறவராயிருக்கிறார். அவர் நல்ல சமாரியன். இயேசு நம்மேல் மனதுருகிறார். ஹல்லேலூயா. மலைகள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று மனதுருகிற கர்த்தர். இன்னைக்கு மனதுருகிற தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மேல் மனதுருகிறார். சோதிக்கப்படுகிற நேரத்திலும் மனதுருகிறார், வியாதி உள்ள நேரத்திலும் மனதுருகிறார். நாம் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தாலும் ஆமா, நிறைய பேர் டிவியில செய்தி கேட்பாங்க, ஆனா அவர்களுக்கு மேய்ப்பன் இருக்க மாட்டார்கள், போதகர்கள் எல்லாம் இருக்க மாட்டார்கள். கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே எங்கே தேடிட்டு நடப்பாங்க ஒவ்வொரு காரியங்களும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், வேறு ஆட்களை அனுப்பும்படி என்ன செய்யுங்க. அதனால ஏதாவது ஒரு போதகரை பிடிச்சுங்க, பிடிச்சு சம்பளம் கொடுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதால் காய்கள் சொல்லிருக்கோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே, மனதிருக்கிற தெய்வமே, பாடுகளும் போராட்டங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் நிறைந்த சோதனைகளும் நிறைந்த இந்த உலகத்துல இருக்கிற எங்களுக்காக மனதிருக்கிற தெய்வமே, நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய பிள்ளைகள் என்பதை அறிக்கை செய்து உம்மிடத்திலிருந்து மன உருக்கத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நல்ல சுகந்தாரும் பலந்தாரும் ஆரோக்கியந்தாரும் சரீர பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஆலயத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் சுகத்தை கடலையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபை கிருபை கிருபை. பிள்ளைகள் ஒன்றிலும் குறைவில்லாமல் மனதறிவோடு வாழ உதவி செய்வீராக. ஆண்டவரே, கிருபையின் கருத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற எவ்விடத்திலும் உள்ள எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளவருடைய பிரசாதம் கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் நானே அழிவுக்கு விலக்கி மீட்டேன். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கினார். கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நடத்தலும் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. அதிரந்த நாட்டிலே நான் வாசம் செய்கிறேன். அதிரந்த அயத்தமாக கைகளால் கட்டின நித்திய பாக்கியமே அந்திடவே ஆசையோடு அந்திடவே ஆசையோடு
இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம். இயேசுவுக்காய் ஜீவிப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனதிருக்கிற ஆண்டவர் உங்களோடு உங்களை ஆசீர்வதி. God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord.